ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவம். ஒரு இடத்துல உட்கார்ந்து அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது ஒரு வேகமாக நடந்து போயிட்டு இருந்தார். நாங்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கதே அவர் எங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருந்தார். ஒரு மாதிரி பார்வை. அவரை பொறுத்தளவுக்கு இந்த யூடியூப்பை பார்ப்பதும் அறிவை தேடுவதும் ஒரு வகை குற்றம். ஆமாங்க, யூடியூப்பு, சினிமா, நாடகம், வேத புக்குகள், வேத நூல்கள் இதையெல்லாம் படிப்பதே நேரம் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும், வருமானத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அது எந்த விதத்துலையா சேர்த்துட்டு பொருளாதாரத்தை பெருக்கிக்கிட்டால் மட்டுமே சமாதான வாழ்க்கை அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். இன்றைக்கி பொருளாதாரம் கையில் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு உலகப்புறகான மரியாதை கிடைக்கும். இறை தேடு இறைவனையும் தேடு, இறைக்கிற கிணறு ஊறும். இறை தேடு இறைவனையும் தேடு, இறைக்கிற கிணறு ஊறும். அப்படின்னா ஒரு கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டே தான் இருந்தால் தான் அந்த தண்ணியை குடிக்க முடியும், அது குடிநீராக இருக்க முடியும். அது எடுக்காமல் அடைச்சி வச்சிட்டோம்னா அது பாலடைஞ்ச கிணறாக போயிடும், அந்த தண்ணி உபயோகமத்தி போயிடும். அப்போது மனிதனானவன் உற்பத்தி பண்ணுற பணங்களும் காரிகளும் செலவாகிக்கிட்டே இருக்கும்போது அது ஊர்க்கிணறாய் மாறிவிடும். அறிவு ஜீவியம். அறிவு ஜீவியங்கும்போது உடம்பு ஹெல்த்து, உழைப்பு, அறிவை தேடுதல். இந்த சினிமாவை பார்த்தோம் கெட்டு போனவர்களும் இருந்தார்கள். ஏன்னா அவர்கள் கெட்டதே அதில் சொல்லப்படும் போது அந்த கெட்டதை மட்டுமே தங்கள் உள்வாங்கி கொண்டார்கள். நல்ல அறிவு ஞானங்களை சொல்லும்போது அந்த அறிவு ஞானங்களை தேடி பெற்றுக்கொண்டவர்கள் நல்லா இருந்தார்கள். யூடியூப்பும் அப்படி தாங்க. அந்த யூடியூப்பை ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பார்க்குறது நமக்கு ஒரு கெட்டதாக தெரியலாம். நல்லது எவ்வளோ இருக்குது இல்லையா? நானும் அப்படி தானே பார்த்துக்கிட்டேன். இந்த யூடியூப்பை பற்றி தெரியாமல் இருந்தேன், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதிகமாக தெரியலான்னு ஆசைப்பட்டால் சப்போர்ட்டே இல்லைங்க. அடப்போப்பா, அதை போய் எவன்ப்பா பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆமாம், கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, தண்ணி அப்படியே கிடக்கணும், அறிவு ஊறணும். வேதம் சொல்லுகிறது, ஒன்று அனலாக இருங்கள், இல்லைனாய் குளிராக இருங்கள், இல்லைனால் வாந்தி பண்ணப்படுவாய். ஆமாம், ஒன்று பகுத்தறிவை தேடுற அறிவாளியாக இருங்கள், இல்லைன்னா விசுவாசம் உள்ள விசுவாசிகளாக இருங்கள். ரெண்டும் கட்டா கதையாக இருந்து கெட்டு போயிடாதீங்க. பணம் தேவை, உடல் தேவை. நாம் உடலுக்கு நாம் ரெஸ்ட்டு கொடுக்கறது கூட ஒன்று வேதங்களில் கற்றுக்கிறோம், இல்லை யூடியூப்பில் கூட கற்றுக்கிறோம். எத்தனையோ யோகா, எக்ஸசைஸு, இந்த காரியங்கள் இதில் இருக்குது. இதை செய்து வரும்போது நம்மளுக்கு விடுதலை கிடைக்குது. அதனால் தேடுறது தப்பே இல்லைங்க. அப்போது இதை தேடாத மனிதர்களுடைய குணாதிசயங்கள். ஒரு மனுஷன் கெட்டவங்களோட பழகிக்கிட்டு இருக்காங்கன்னா அது நம்ம தாயாக இருக்கலாம், நம் தந்தையாக இருக்கலாம், நம் சகோதரராக இருக்கலாம், நம் சமுதாயமாக இருக்கலாம், நமது சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் கெட்டதையே அதிகமாக பேசுகிறார்கள் என்றால் அந்த கெட்ட எண்ணங்கள் தான் நம்மளுக்குள்ள குடிகொள்ளும். நாம் கிராமப்புறங்கள்லையும் சென்னையிலையும் நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டு ரோட்டில் வராங்க அப்படின்னா அவங்கள கிண்டல் பண்ணி அவங்கள கல்லெறிஞ்சு சந்தோஷப்படுற எத்தனையோ மனிதர்களை நான் பார்த்துருக்கேன். இப்போ கம்மி, முன்னாடிலாம் அதிகமாக என் கண்ணால் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒருத்தன் கொஞ்சம் குறைவாக இருக்கிறான்னா அவனுடைய குறைகளை சொல்லி கேவலமாக பேசுகிறது, இப்படி பேசுகிறவர்களையும் நான் பார்த்துருக்கேன். ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க, எங்கள் சமுதாயத்திலே 2-3 சமுதாயம் இருக்குது. எங்கள் சமுதாயத்தில் அடுத்த சமுதாயத்துக்காரங்க வீட்டில் நாங்கள் தண்ணி கூட குடிக்க மாட்டோம். அப்போ அந்த அம்மாக்கிட்ட உட்காந்து, அம்மா நீங்கள் எந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்க? ஒரு மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மார்க்கத்தினுடைய வேத புத்தகங்கள் இருக்குது, அதை ஒரு நாளாவது படிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அப்படி ஒரு புக்கே இருக்குன்னே தெரியாத ஜனங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிடிவாத குணங்கள் இருக்குது. ஒரு அம்மா போச்சான், நல்ல வசதியாக நல்ல வாழ்க்கையாக, ஆனாலும் திருடுறது அதுக்கு ஒரு குணாதிசயமாக.
பல இடங்களில் திருடியிருக்கு, ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அவமானப்படும்போது, இது எனக்கு ஒரு பழக்கமாகி போச்சு. எனக்கு இதுக்கு மேலே வருமானம் இருந்தாலும் திருடுறது என்னுடைய ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. டிஸார்டர். ஆமாங்க. இப்படி தான் ஒவ்வொருத்தர்களும் ஒரு மனிதர்களை வெறுப்பதே ஒரு குணாதிசயமாக இருக்குது. ஒரு வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு சண்டை நடக்குது. என்னையான்னு கேட்டோம். பொறுமை உள்ளவன் பாக்கியவான்னு சொல்லுவாங்களாப்பா, அது இதுதான் அப்படின்னாங்க. என்னையான்னு சொன்னோம். நம்ம ஒரு தட்டில் சாப்பிட்றோம். அந்த தட்டு எங்கே எப்படி செய்ததுன்னு தெரியாது. அது தகடா வந்து அது ஒரு கலரில் இருக்கும். அதை வெட்டி அதை மிஷினில் கொடுத்து தைச்சி அதை ஆசிட்டை போட்டு க்ளீன் பண்ணி பப் பண்ணி அப்புறம் யோசில் தட்டாக வருது. அந்த யோசில் தட்டாக இருக்கும்போதே அங்கே குப்பை வாரி இருக்கலாம், செத்து போன எலியை வாரி இருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். ஏன் அன்னை தெரசா குஷ்ட ரோகியை தொட்டு பார்த்து சுகமடைச்சி கர்த்தருக்காக ஊழியம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து பாவிகளோடு உட்கார்ந்தார். இந்த பாத்திரங்களில் வந்து அவர் சாப்பிட்டுட்டு மீன் முள்ளும் உரமாக வைக்கிறாரு, மீன் தட்டியும் உரமாக வைக்கிறாரு. முடிச்சுட்டு அந்த தட்டை கழுவ போடும்போது ஒரு முள் வாயில் பாட்டிக்கிட்டு அதை எடுத்து அந்த தட்டில் வச்சுட்டான். அந்த அம்மா கத்துது, ஐயோ நீ குப்பைக்கார குடும்பம், நீ அந்த குடும்பம், நீ இந்த குடும்பம், வாயில் உள்ள எச்சி திட்டத்துக்கு வச்சிட்டிய. வச்சா என்ன? அந்த தட்டை எடுத்துக்கொண்டு குப்பையை போட்டுட்டு தப்பை கழுவுனா எல்லாம் போயிட போகுது. அது எச்சிங்கிறதே ஒரு பெரிய மனநிலையை அவங்கள பாதிச்சிருக்கு. வெறுப்பான மனிதர்களாக பாதிக்கிச்சு. ஒரு அம்மா சொன்னிச்சு இல்லையா, நாங்கள் மனிதர்கள். ஒரு இடத்துல பார்த்தா ஆடு நின்று மேயும், மாடு நின்று மேயும், கழுதை நின்று மேயும், குதிரை நின்று மேயும், அது மேய்ஞ்சிட்டு புல்லை மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த மனிதர்களுக்கு மட்டும் பாருங்கள், நாங்கள் அவர்கள் குடித்த தண்ணியை குடிக்க மாட்டோம், அவர்களுக்கு குடித்த பொருட்களை செய்ய மாட்டோங்கன்னா, இதை எந்த வேதம் கற்றுக் கொடுத்ததுன்னு சொன்னோம்னா அப்படி ஒரு வேதமே இல்லைங்கிறாங்க. அப்புறம் இதை ஏன் செய்கிறீங்க? யாரோ சொன்னதை நாங்கள் நலமானதாக பற்றி கொண்டு இருக்கிறோம். அது நலமானதான்னு கேட்டால் இல்லை. அப்போ ஏன் அதை பற்றிக்கிட்டீங்களா? அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. திருடுறது நல்லதா? இல்லை. அப்புறம் ஏன் திருடுறீங்க? டிஸார்டரு. வெறுப்புணர்ச்சியை காமிக்கிறது நல்லதா? இல்லை. ஏன் காமிக்கிறீங்க? அது எங்களுடைய டிஸார்டரு. அதுதான் ஆண்டவர் சொன்னார். கோணலும் குறுகலான இந்த உலகத்தில், கோணலும் குறுகலான உலகத்தில் நீங்கள் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்துங்கள். துன்மார்க்கர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பரியாசக்காரர்கள் இடத்தில் நில்லாமலும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வீட்டாரே சத்துருக்கள். நம்ம கூட இருக்கிறோம், நம்ம தொழில் பண்ண போகிறோம், பிஸ்னஸ் பண்ண போகிறோம். அந்த பிஸ்னஸோடு ஓடி வரக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களை தேடி தான் நம்ம போக முடியுமே தவிர, இந்த மாதிரி மனநிலை படைத்தவர்களோட நம்ம பயணம் பண்ணவும் முடியாது, பயணத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க முடியாது. இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவர்கள் இப்படி தான் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்படியும் மனிதர்கள்.